Hi friends, a very good morning to all. This is Sugabhardi from Inner Steam. Today நான் வந்து கேவா பைல்ஸ் ஹெல்த் டேப்லெட் பற்றி தான் பேச போகிறேன். நம்மளோட இந்த பைல்ஸ் ஹெல்த் டேப்லெட் வந்து 100% பியூர் நேச்சுரல் ப்ராடக்ட். ஸோ எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸ் இதில் ஆட் பண்ணுறது கிடையாது. நம்ம கம்பெனி இயற்கையான ஆயுர்வேத பொருட்களை பயன்படுத்தி பைல்ஸ்னால ஏற்படக்கூடிய வலி, வீக்கம், அரிப்பு, எரிச்சல் இந்த மாதிரி ப்ராப்ளம்ல இருந்து கியூர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இந்த கேவா பைல்ஸ் ஹெல்த் டேப்லெட்ல ஆன்டிசெப்டிக், ஆஸ்ட்ரிஜென்ட் பண்புகள் இருக்கிறதுனால பைல்ஸ்னால ஏற்படக்கூடிய ரத்த போக்கை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. ஃபர்ஸ்ட் பைல்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த பைல்ஸ் என்று அழைக்கப்படுவது வந்து மூலநோய்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆசனவாய் மற்றும் கீழ் மலக்குடலில் வீங்கிய நரம்புகள். நம்மளுடைய மலக்குடல்ல வந்து வீங்கிய நரம்புகள் மாதிரி நமக்கு தெரியும். இந்த மூலநோய் வந்து வீங்கி பருத்து நமக்கு வலிகளை ஏற்படுத்தும். 2 விதமான மூலநோய்கள் இருக்கு. உள் மூலநோய், வெளிப்புற மூலநோய்னு இருக்கு. இது நம்மளோட ஆசன வாயை சுற்றியுள்ள தோலின் கீழே உருவாகலாம். உள் மூலநோய் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். உட்புற மூலநோய் மலக்குடலின் உள்ளே இருக்கும். இது வந்து பொதுவா பார்க்கவோ உணரவோ முடியாது. பட் இதனால நமக்கு அசௌகரியத்தை ஏற்படும். நம்ம மலம் கழிக்கும் போது எரிச்சல் அல்லது வலியற்ற இரத்தப்போக்கு ஏற்படலாம். இதுவே உள்புற மூலநோய் வந்து ரொம்ப சிவியர் ஆச்சு அப்படின்னா வலியும் எரிச்சலும் ஏற்படும். நெக்ஸ்ட் வெளிப்புற மூலநோய். இது வந்து ஆசனவாயை சுற்றியுள்ள தோலின் கீழே இருக்கும். நம்மளோட பைல்ஸ் இருக்க அந்த இடத்துல அரிப்பு, எரிச்சல் ஏற்படும், வலி இருக்கும், அசௌகரியம் ஏற்படும், ஆசனவாயை சுற்றி வீக்கம் இருக்கும், இரத்தப்போக்கு, ரத்தம் வந்து வெளிப்புற மூலநோயில வந்து தேங்கி இரத்த உறைவு ஏற்படும். இதை வந்து த்ரோம்பஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த த்ரோம்பஸ் வந்து இருந்தா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்றேன். கடுமையான வலி, வீக்கம், அலர்ஜி, ஆசனவாயின் அருகே ஒரு கடினமான நிறமாற்ற கட்டி, ஒரு கட்டி மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே மூலநோய்க்குள்ள ப்ராப்ளம்ஸ் தான். இதுல இருந்து கியூர் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம கம்பெனி ஒரு எக்ஸலண்டான ப்ராடக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்மளுடைய பைல்ஸ் ஹெல்த் டேப்லெட். இந்த பைல்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எதுவும் தெரியாது. பட் சிவியர் ஆக ஆக நமக்கு ஹெவியா பெயின் எடுக்கும், உட்காரக்கூட முடியாது, மலம் கழிக்கும் போது ரொம்பவே கடினமா இருக்கும், ரத்தம் வெளியே போகும். நம்மளோட ரொட்டீன் லைஃப்பை வந்து நம்ம பார்க்க முடியாது. ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க பீப்புள்ஸ் வந்து. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு தான் நம்ம கம்பெனி கேவா பைல்ஸ் ஹெல்த் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். அரிப்புல இருந்து நிவாரணம் அளிக்குது. கடுமையான வலியில இருந்து நார்மலைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்மளோட பைல்ஸ் ஹெல்த் டேப்லெட் ரொம்ப உதவியா இருக்கும். மலக்குடல் இரத்தப்போக்கில் இருந்து நிவாரணம் அளிக்குது. மூலநோயுடன் தொடர்புடைய நாள்பட்ட மலச்சிக்கலை சரி செய்து கொடுக்குது. வீக்கமடைந்த தோல் மற்றும் சளி ஜவ்வு இதுல இருந்து நமக்கு குணப்படுத்தி கொடுக்கறதுக்கு நம்ம பைல்ஸ் ஹெல்த் டேப்லெட் எடுத்துக்கிட்டா ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். பைல்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே நம்மளுடைய இந்த பைல்ஸ் ஹெல்த் டேப்லெட் எடுத்துக்கிட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை எப்படி பயன்படுத்தணுங்கிற வழிமுறைகள் சொல்றேன். காலையில உணவுக்கு பிறகு 1 அல்லது 2 மாத்திரைகள் வெதுவெதுப்பான நீர்ல அல்லது பாலுடன் சேர்த்து எடுத்துக்கலாம். பால் பிடிக்காதவங்க வெதுவெதுப்பான தண்ணீரோட சேர்த்து இந்த மாத்திரைகள் எடுத்துக்கணும். இதை பத்தின வேற ஏதாவது டவுட் இருந்தா நம்மளுடைய டாக்டர்ஸ் அண்ட் ஹெல்த் அட்வைசர்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.